சீக்வல் அப்படின்றது வந்து இருக்கிறதுல ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸ் மூவி ப்ரொடக்ஷன். அது ஹாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சரி சீக்வல் அப்படின்னாலுமே ஒரிஜினலை பீட் பண்ணாது அப்படின்ற மக்களோட ஒப்பீனியனை மாற்றுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி படம் ஃப்ளைலாக இருக்குது. நீங்கள் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டாலுமே சரி ஃபஸ்ட்டு வந்த அளவுக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் கிடையாது. தூம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படத்தில் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி ஃபஸ்ட்டு அளவுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கிடையாது. அண்ட் இதே மாதிரி தான் எல்லா ஸ்டோரிஸுமே. இப்படி பார்க்குறப்ப நம்ம விக்ரம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டை விட செகண்ட் வந்து பெரிய ஹிட்டு, பயங்கர மாஸ் ஹிட்டு. ஸோ அப்படி இருந்தாலும் ஆக்சுவலாக அது சீக்வலே கிடையாது. ஸோ எனக்கு ஏன் வந்து விக்ரம் 1 வந்து விக்ரம் 2வோட சீக்வல் கிடையாது, அண்ட் விக்ரம் 1 ஏன் ஃபேவரட் படம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்ச் வந்து $600 கிடைக்கும். இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, விக்ரம் 2 வந்து ஆக்சுவலாக சீக்வலே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சீக்வல்னால் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகணும். அந்த கேரக்டர் அதே மாதிரி இருக்கணும், அந்த கேரக்டரோட ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆகணும், அந்த கேரக்டரோட பழைய ப்ரீவியஸ் கேரக்டர்ஸ்லாம் வரணும். இந்தமாதிரி நிறைய விஷயம் இருக்கணும். இதில் எதுவுமே வந்து இருக்காது. கடைசியாக கொஞ்சம் மென்ஷன் மட்டும் இருக்கும், அந்த பழைய படத்துக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன மென்ஷன் அங்கங்கே இருக்கும். மற்றபடி விக்ரம் 2க்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விக்ரம் 1 பற்றி பார்ப்போம். அது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம். ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறமா அந்த படம் பார்த்துட்டு பல வருஷம் வந்து இந்தமாரி ஒரு படம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது, தமிழில் இந்தமாரி ஒரு படம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே இது ஏங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த மிஷன் இம்பாசிபிள், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். கேசட்டில் வந்து வாங்கிட்டு வந்து பார்க்குற டைம் அந்த காலத்தில். ஸோ அப்போ பார்க்குறப்ப வந்து இந்த ஹாலிவுட் படம் வந்து இட் செட்ஸ் அ பெஞ்ச் மார்க். ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், சிஜிஐயாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கோங்களேன், டெர்மினேட்டர், இண்டிபெண்டன்ஸ் டே, ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எடுத்துக்கிட்டோம், மிஷன் இம்பாசிபிள், இது எல்லாமே வந்து டாப் கன்னு, இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக்காக ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து சிஜிஐ அப்படின்னா வந்து ஜுராசிக் பார்க் அண்டு டெர்மினேட்டரு, அண்ட் அதேமாரி வந்து இப்போ மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ண ரோபோட்ஸ்லாம் வருதுன்னா டெர்மினேட்டர்னு சொல்லலாம், ரோபோகாப் சொல்லலாம். அண்ட் அதேமாதிரி ஜேம்ஸ் பாண்ட் படம்னா வந்து ரொம்ப ஸ்டைலிஷான படம், கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கும், கார்ஸ்லாம் இருக்கும். இப்படின்னா வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்தை சொல்லலாம். ஒரு மாதிரி கூலாக ஒரு செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஸ்பை மூவி அப்படின்னா. ஸோ இந்தமாரி எல்லாத்துக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணதாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காப்பி அடித்து எடுப்பாங்க. இந்த மேட்ரிக்ஸை காப்பி அடித்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறதோ இல்லை ஸ்பைடர் மேனோ இது எல்லாத்தையும் உடனே காப்பி அடித்து அதில் வந்து எடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். அது வந்து இங்கிலீஷ் படம் வந்து அதெல்லாம் பிடிச்சி பார்த்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், காண்டாக இருக்கும், ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது பார்க்காதவங்களுக்கு வந்து வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் வந்து இட்ஸ் லைக் ஜேம்ஸ் பாண்டை வந்து அதேமாரி நம்ம எடுக்கணும், ஜேம்ஸ் பாண்ட் படம் மாரி நம்ம எடுக்கணும்னு எடுத்தது. ஆனால் எனக்கு அது கிரிஞ்சாக இருக்காது, நிறைய விஷயத்தில் இருக்காது. கொஞ்சம் விஷயம் இருக்கும், பட் நிறைய விஷயத்தில் இருக்காது. அது வந்து டீசெண்டான மூவி. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான மூவின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வந்து ஒரு இன்ட்ரோ இருக்கும். அந்த இன்ட்ரோவில் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போவார், அங்கே வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செலவு பண்ண சீக்வன்ஸாக இருக்கும், ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட இன்ட்ரோ சீக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டன் ஐயில் பார்த்தீங்கன்னா ஜெட்டை திருடிட்டு போய் சண்டை போடுறது, ஜெட் சீக்வன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு இஸ் நாட் எனஃப், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ சீக்வன்ஸ் இருக்கும். அதேமாதிரி டை அனதர் டேயில் வந்து ஸ்னோ சீக்வன்ஸ் இருக்கும். ஸ்னோ சீக்வன்ஸ் வந்து ரொம்ப காமன், ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் இல்லாமல் இருக்காது, நிறைய படத்தில் இருக்கும். அண்ட் ஏன்னா அவரோட திறமை ஸ்கீயிங் வந்து அவ்வளோ கிடையாதுங்க. ஸ்கீயிங் வந்து ஒரு ஸ்கில்லு, அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதை வந்து காட்டுறதுக்கு அந்தமாரி வச்சுருப்பாங்க. அது முடித்தவொன்னே ஒரு பாட்டு இருக்கும். விக்ரம்லேயும் அதே மாதிரி இருக்கும். அந்த விக்ரம் அப்படின்ற அந்த பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸ் அந்த டைமில். ஸோ அதை தான் வந்து இந்த படத்துலையும் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அந்த டிப்பிக்கல் அந்த ஜேம்ஸ் பாண்ட் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் விக்ரமில் வந்து அவரோட ஒய்ஃப் அமலா இறந்துருவாங்க. அந்த சீக்வன்ஸ்க்கு முன்னாடி ஒரு பாட்டை வச்சு அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் காட்டினோடனே அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் ஆல் குட். அதுக்கப்புறம் அவர் வரமாட்டேன்னு இந்த மிஷன் நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வற்புறுத்தி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வருவார். ஸோ இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்தியன் படத்துக்கு இந்தமாரி நிறைய இந்தியாவில் எடுக்கிற படங்களுக்கு இந்தமாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன், ஒரு ஐ திங்க் அது வந்து தார் டெசர்ட்டில் எங்கேயோ ஒன்று எடுத்திருப்பாங்க. ஒரு பேலஸ் காட்டுறதா இருக்கட்டும், அந்த பேலஸ் எல்லாமே நல்ல செட்டு போடாமல் ஒரு ரியல் பேலஸில் வச்சு எடுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேமல் ஃபைட் ஒன்று இருக்கும். இது எல்லாமே ஜேம்ஸ் பாண்ட் படம், இண்டியானா ஜோன்ஸ் இதுலேருந்து வர மாதிரியே இருக்குமே தவிர ஒரு சீப்பாக வந்து ஏதோ பண்ணுறாங்க, லோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்காது.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த படத்தில் வர சின்ன சின்ன கேஜெட்ஸாக இருக்கட்டும், கன்ஸாக இருக்கட்டும். கன் வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் பிபிகே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலி வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் யூஸ் பண்ணுற வால்டர் பிபிகே கன். அதே கன் தான் வந்து இங்கே வந்து விக்ரமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டீட்டெயில்டாக அந்த டைமில் பண்ணுது. அது ஏன் வந்து அந்த படம் வந்து எனக்கு அந்த ஃபேவரெட்டுன்னு சொன்னதுக்கு ஒரு விஷயம் வந்து அதுங்க. ஏன்னா இப்போ இந்த பில்லா படம் வந்து அஜித்தோட படம் வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் படம் எல்லாத்துலேயும் நீங்கள் பாருங்களேன், வில்லனுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் AK-47 வச்சுருப்பானுங்க. அவங்களுக்கு எங்கே AK-47 கிடைக்குதுன்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு SMGன்னு இருக்கும். நம்மளோட பழைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ளூ விங் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் எடுத்துப்பாங்க. அந்த வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கையில் வந்து மேகசின் வந்து ரைட் சைடில் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் தீவிரவாதிங்க வில்லனுங்க எல்லாருமே வந்து இந்த பாஷா படத்துலேருந்து பழைய படத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த கன்னை பற்றியான ஒரு நாலேஜே இருக்காது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடுவாங்க, புசு 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 நாங்கள் ஆட்டிட்டு தான் கையில் ஆட்டிட்டு தான் இருப்பாங்க. புகை சம்டைம்ஸ் வரும், வரவே வராது. ஸோ அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன புலத்தனமாக இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். நிறைய படத்தில் வந்து இந்த கன்னோடது இருக்காது. நீங்கள் வட்டாரம்னு ஒரு படம் வரும், அதுக்கப்புறம் பில்லா அஜித் படம், இந்தமாரி படத்தில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த கன்னோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு கன் எடுத்து சும்மா சுடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1981 வந்து விக்ரம் படத்தில் வந்து வால்டர் பிபிகே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டான கன்ஸ்லாம் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது ஒன்று. செகண்ட் வந்து இந்த வில்லன்ஸோட காஸ்டியூம்ஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நடக்கும், அதுக்கப்புறம் டெசர்ட்டில் நடக்கும். அண்ட் அந்தமாரி ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் எப்படி டிஃப்ரெண்ட் டெரைன்ஸை காட்டுறாங்களோ அதேமாரி இதுலேயும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் எனக்கு ஏன் இது வந்து ஒரு சீக்வல் இல்லை, புதுசாக வந்து விக்ரம் வந்து ஒரு சீக்வல் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த கேரக்டர் அப்படியே கண்டினியூ ஆகி இங்கே வந்திருக்காது. இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் அடுத்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவரும் ஜேம்ஸ் பாண்டாக தான் இருப்பார். ஸோ அதில் வந்து ரிட்டையர்ட் ஜேம்ஸ் பாண்டு அப்படின்லாம் கிடையாது. ஸோ அப்போனா இதுலேயும் வந்து இந்த கேரக்டர் வந்து விக்ரம் வந்து புதுசாக எடுத்ததுலேயும் வந்து டேனியல் கிரேக் எப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறாரோ அந்தமாதிரி இருந்திருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஜேம்ஸ் பாண்டாக வந்து இன்னும் ஒரு இதேமாதிரி இருக்கிறாரு, நிறைய கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு, கார் யூஸ் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே இந்த படம் நல்லா இருந்துச்சு. பட் அதோட கண்டினியூஷன் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் அது ஒன்று தான். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா நான் எதிர்பார்த்தது வந்து சரி ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸில் இன்னொரு படம் தமிழில் வரப்போகுது. அண்ட் 1981 வந்த விக்ரமே சூப்பராக இருந்துச்சு. அப்போனா வந்து இப்போ வர விக்ரம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த படம் மாதிரி இல்லை. பட் இது ஓகே, இது தனியாக வேறு ஒரு ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த சீக்வல் பிஸ்னஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். மீன் டைம் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு விக்ரம் 1 பிடிச்சிச்சா, விக்ரம் 2 பிடிச்சிச்சான்னு கேளுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் விக்ரம் 1 பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் இப்போ பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது. அதில் ராக்கெட் சீக்வன்ஸ்லாம் வரும், நிறைய விஷயம் இருக்கும், ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரியே இருக்கும். பட் எனிவே அந்த பழைய ஜென்ரேஷன் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்து விக்ரம் 1 2 விக்ரம் 2 எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கேட்ச் அப் என்னோட வீடியோ கேஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க விடுங்க. தேங்க்ஸ்.